அவங்க என் புருஷனை பார்த்து ரவுடின்னு சொல்லிருக்காங்கங்க. கிறிஷ் அவர் கூட இருந்தா அவனும் அந்த மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லிருக்காங்க. ஓஹோ. அவங்க அவரை பத்தி அந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கிறிஷோட பாட்டி வந்து அப்படி எல்லாம் பேசிட்டு போனாங்க. அதுல இருந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல கிறிஷ் அம்மாக்கு புரிய வைக்கணும். நீங்க அவங்க நம்பரை கேட்டு வாங்கிட்டாங்க. ஐயோ, திரும்பவும் இந்த ரோகிணியால நம்ம மாட்டிப்போம் போல இருக்கே. என்னாச்சு வித்யா? இல்லைங்க, முத்து நல்லவரன்னு நமக்கு தெரியும். மத்தவங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க அதை நிரூபிச்சுக்கிட்டு? இல்லங்க, அவங்க அப்படி நினைக்கிறதுனாலதான் கிறிஷ எங்களால பார்த்து பேச முடியல. ஒரு தடவையாவது அவங்க கிட்ட பேசணும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எனக்கு நம்பர் வாங்கி கொடுக்கறீங்களா? நீங்க வீட்டுக்கு போனா அவளை நேர்லயே பாக்கலாம். என்னது? இல்ல, மகேஸ்வரி வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசணும். நான் கேக்குறேன், கேட்டு கண்டிப்பா நம்பர் வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வாங்க. கண்டிப்பா மேரேஜுக்கு வரணும். கண்டிப்பா வரண்டி. ரோகிணியோட ஃப்ரெண்டா தான் உன்னை எனக்கு தெரியும். ஆனா கொஞ்ச நாள்ல நீ எனக்கு க்ளோஸ் ஆயிட்ட. அது அப்படிதான். நான் பேசுறேன்னு எல்லாரும் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நியாயப்படி நீ பேசினா எல்லாரும் ஓடிதான் போகணும். என்ன? நீ எப்ப வந்த? இப்பதாண்டி வந்த. பத்திரிக்கை குடுக்கறதுக்காக வந்தேன். ஏய், எனக்கெல்லாம் பத்திரிக்கையே குடுக்கலையேடி. ஏன் மேடம் பத்திரிக்கை கொடுத்தாதான் வருவீங்களோ? நீ பொண்ணு வீட்டுக்காரடி, கூப்பிடாமலே வரணும்டி. இருந்தாலும் கர்ட்டசின்னு ஒண்ணு இருக்குல்ல. உனக்கும் பத்திரிக்கை கொடுக்க உன் வீட்டுக்கு வரலாம் தான் நானும் நினைச்சேன். ஆனா இப்ப அங்க இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தா உன் மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, கேள்வி கேட்பாங்க. நான் ஏதாவது உளற போய் இந்த பிரச்சனையெல்லாம் தேவையா? இந்த கல்யாணம் கோவில்ல தான் வந்துரு, சரியா? ரொம்ப அதிகமா யாரையும் கூப்பிடல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் கூப்பிட்டிருக்கோம். மறக்காம மனோஜையும் கூட்டிட்டு வந்துரு. அதெல்லாம் காலையிலேயே வந்துருவேன். சரி, நீ வேற ஏதோ பேசணும்னு சொன்னியே. ஆமால, கோவில்ல பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு முத்துக்கும் மீனாக்கும் முதல் பத்திரிக்கை அங்கேயே கொடுத்தாச்சு. ஏய், இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கார்டு அந்த மீனாக்கும் முத்துக்கும் குடுக்கற அளவுக்கு அவங்க முக்கியமாயிட்டாங்களா? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. முருகன் ஆசைப்பட்டாரு. அதுவும் இல்லாம எங்களுக்கு இந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு முத்துவும் மீனாவும் தான் காரணமே. அதுக்காக தான் கொடுத்தோம். எதுக்கு போயெல்லாம் கோச்சுக்கிறிய நீ? இது சொல்லதான் நீ என்ன வர சொன்னியா? அது மட்டும் இல்ல, உன் அம்மா மீனா வீட்டுக்கு போய் கிறிஷ கூப்பிடும் போது கிறிஷ் முத்து மீனா கூட இருந்தா முத்து மாதிரி ரவுடி ஆயிடுவான்னு சொன்னாங்களாம். ஆமா, நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? உங்க அம்மா அப்படி பேசுறவங்க இல்ல, நீதான் அப்படி பேச சொல்லிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்குதான் அப்படி பேசினதுக்காக ஆண்டி அழுதுட்டு இருந்தாங்க. வித்யா, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? அதான் முடிஞ்சு போச்சுல்ல. எங்க முடிஞ்சது? மீனா என்கிட்ட கிறிஷோட அம்மா முத்துவ பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசி புரிய வைக்கணும், மகேஸ்வரி கிட்ட சொல்லி கிறிஷோட அம்மா நம்பரை வாங்கித்தாங்கன்னு கேக்குறாங்க. இந்த மீனாக்கு வேற வேலையே இல்ல. அந்த முத்து என்ன பெரிய மகாத்மாவா அவனை பத்தி புரிய வைக்கிறதுக்கு? அவன் ஒரு ரவுடி தானடி. முத்து கோவப்படுவாரு, ஆனா ரவுடி எல்லாம் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி பார்த்தா உன்னாலேயும் தான் அங்க பெரிய பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்ப நீ என்ன பொம்பளை ரவுடியா? ஏய், நீ தேவையில்லாம வாங்கி கட்டிக்கு போற வித்யா. சரி, இப்ப மீனா உன் நம்பரை கேக்குறாங்க, நான் என்ன பண்றது? அதையே என்கிட்ட கேக்குற? கிறிஷோட அம்மா நீதானடி, அப்ப உன்னதானே நான் கேட்கணும். நம்பர் தர முடியாதுன்னு சொல்லு. தர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மகேஸ்வரி கிட்ட இருந்து வாங்கி கொடுன்னு கேக்குறாங்க. நான் வாங்கி குடுக்கற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடி யோசிக்கிற? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? துபாயில தெரிஞ்சவங்க நம்பர் யாராவது மீனா கிட்ட கொடுத்து அவங்கள கிறிஷோட அம்மா மாதிரி பேச வைக்கணும். வித்யா, நீ அப்படியே பண்ணிடு. அதுக்கு துபாயில யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணுமே, அதுக்கு நான் இங்க போவேன். அதுவும் இல்லாம மீனா கிட்ட என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? ஏற்கனவே உனக்காக நிறைய தடவை போய் சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் அவங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரலடி. அவங்க நல்ல மனசு இருக்கவங்க, அவங்கள எல்லாம் என்னால ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன போட்டு கொடுக்க போறியா? போட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதே நேரத்துல என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. வர வர நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அவளை கொஞ்ச நாள் தானடி உனக்கு தெரியும். இங்க பாரு ரோகிணி, நீ செய்யற எல்லா தப்புக்கும் உன் கூட இருக்கவங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணும் நீ நினைக்கிற. அதான் உனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இப்ப என்ன சொல்ல வர? அந்த மீனா நல்லவன், நான் கெட்டவளா? அப்புறம் எதுக்கு நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்க? ஏய், இருங்கடி. இப்ப நீங்க சண்டை போட்டு எதுவும் ஆக போறது இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல, அதுக்காக நான் வேணா ஒரு விஷயம் பண்றேன். மகேஸ்வரி கிட்ட நான் நம்பர் கேட்டேன், ஆனா அவங்க குடுக்கலன்னு நான் மீனா கிட்ட சொல்லிடுறேன். அப்போ இது மட்டும் போய் சொல்ற மாதிரி ஆகாது. மகேஸ்வரி, கிறிஷோட அம்மா நம்பர் எனக்கு தர முடியுமா? அதே எப்படி தர முடியும்? இப்ப பாரு, நீ ஏன் தர முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்ப நான் இத போய் மீனா கிட்ட சொன்னா அது போய் இல்லல்ல. ரோகிணி, இதே மாதிரி எத்தனை நாள் தான் போய் சொல்லி சமாளிக்க முடியும்? மீனா என்கிட்ட கூட வந்து நம்பர் கேட்க சான்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க ஒரு விஷயம் நினைச்சா முடிக்காம விடவே மாட்டாங்க. இவ ரொம்ப நாள்லாம் தப்பிக்கவே முடியாது. சீக்கிரமே முத்துவும் மீனாவும் இவளை பத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தான் போறாங்க. போதும், நிறுத்து. இருக்கிற வெறுப்புல நீ வேற ஏண்டி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? ரோகிணி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? இவ பேசுறத பார்த்தல்ல, ஏதோ நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாத்துற மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு பிடிச்ச லைஃப் அமைச்சுக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? என் அம்மா எனக்கு பண்ணி வச்ச கல்யாணத்தினாலதான் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இந்த லைஃபையாச்சும் நான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இதுவுமே போயிடுச்சுன்னா எனக்கு லைஃப்ல என்னடி இருக்கு? சரி சரி, நீ காம் ஆயிரு. இங்க பாருடி, மீனா கேட்டா கல்யாண வேலையில பிஸியா இருக்கேன்னு சொல்லு. இல்லனா மகேஸ்வரி நம்பர் தரலன்னு சொல்லு. சரியும், ஆனா அது எத்தனை நாளைக்குன்னு பாத்துக்கோ. நிறைய இடத்துல நான் பத்திரிக்கை கொடுக்கணும். கிளம்புறேன். பாய் பாய். ரோகிணி, வித்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. மீனா உன் நம்பர் வாங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. வித்யா வேற மீனாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றா. ஒரு ஸ்டேஜ்ல வித்யாவே உன்னை பத்தி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. கரெக்டா, அவளை நம்பவும் முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த மீனா என் பக்கம் வரவே கூடாது. கிறிஷோட அம்மா யாருன்னு தேடவும் கூடாது. அது எப்படி முடியும்? மீனா லைஃப்ல இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல. அதனாலதான்
தான் அடுத்தவங்க லைஃப்ல தலையிடுறா. இதை எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அவ லைஃப்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரணும். அதுக்கு என்ன பண்ண போற? யோசிக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். இன்னைக்கு ஒரு பெரிய சவாரி வந்துச்சு மீனா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம கார்லயே தான் நிறைய இடத்துக்கு சுத்திட்டு இருந்தாங்க. சவாரி முடியும் போது கேட்டதை விட அதிகமாவே பணம் கொடுத்தாங்க. ஆமாங்க, உங்க கார்ல யார் ஏறினாலும் மறுபடியும் உங்களை தானே தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க பேசி அவங்க போறதுக்குள்ள சொந்தக்காரர் மாதிரி மாறிடுவீங்க. அதனாலதான் என்ன தேடி தேடி வர்றாங்க. சில நேரத்துல என்னால போக முடியலன்னா கூட அவங்க வெளில போறத தள்ளி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்க. ஏன்னா முத்து வந்தா யாரோ ஒரு டிரைவரா மட்டும் இல்லாம அக்கறையா பார்த்து பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வந்துருவான் அப்படின்னு நம்புறாங்க. எந்த தொழிலையும் அந்த நம்பிக்கை தான் மீனா முக்கியம். என்ன இன்னும் ஃபுல்லாவே இல்ல, இப்பதானே சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரமா சேர்த்து எப்படியாவது மாடியில ஒரு ரூம் கட்டிடணும் மீனா. நம்ம அடுத்த இலக்கு அதுதான். ஓஹோ, சார் ரூம் கட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. அதிகமா சம்பாதிக்க வேற ஆரம்பிச்சிட்டீங்க. விட்டா ஒரு வாரத்திலே ரூம் கட்டிடுவீங்க போல. காசு இருந்தா பண்ணிடுவேன் தான். ஆனா பொறுமையா தானே எல்லாமே நடக்குது. ஆமா, அப்படின்னு ரூம் கட்டுறதுல ஒரு ஆர்வம். தெரிஞ்சு கேக்குறியா இல்ல தெரியாம கேக்குறியா? தெரிஞ்சுக்கலாம் தானேங்க கேக்குறேன். என்ன பண்றது, பாக்குறவங்க எல்லாம் வீட்டுல விசேஷம் இல்லையா வீட்டுல விசேஷம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமா, என்னையும் தான் கேக்குறாங்க. நமக்கு எங்க ரூம் இல்ல. இதுல குழந்தை பிறந்தா குழந்தைய இப்படி ஹால்லயே வச்சு வளர்க்க முடியுமா? அதுதான் முடிஞ்ச அளவுக்கு மாடியில சீக்கிரமா ரூம் கட்டணும்னு பாக்குறேன். அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கூல் சவாரி கிடைச்சிருக்கு. அப்படியா? முன்னாடி எல்லாம் ஸ்கூல் சவாரி வந்தா வேண்டான்னு சொல்வீங்க. சொல்லுவேன் தான். இப்ப நிலமா அப்படி இல்ல. இந்த சவாரி எடுத்தா கொஞ்சம் கையில காசு நிக்கும். சீக்கிரமா பணத்தை சேர்த்து ரூமையும் கட்டிடலாம். நானும் டெக்கரேஷனுக்கு வர ஆர்டர் எல்லாம் எடுத்துட்டு தாங்க இருக்கேன். அப்படியே அந்த பழம் எல்லாம் வச்சு செய்யற பொக்கே பிசினஸையும் இன்னும் நல்லா பெருசுபடுத்தணும். என் அம்மா கடை பக்கத்துல ஒரு போர்டு வைக்கலாம்னு பாக்குறேன். போடா? ஆமாங்க, இந்த கடையில பூவும் ஆர்டர் பண்ணலாம், ஃப்ரூட் பொக்கேவும் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி எழுதி ஒரு பெரிய போர்டா வைக்கணும். அதுக்கு அந்த பொக்கேவோட போட்டோ எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணுங்க. மீனா, சூப்பர் ஐடியா. நம்ம பலகுரல்கிட்ட சொன்னேன்னா அதுவே விதவிதமா போட்டோ எடுத்து கொடுத்துரும். கோயிலுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அங்க போர்டு வச்சேன்னு நிறைய ஆர்டர் வரும். உன் பிசினஸ் டெவலப் ஆயிடும். ஆமாங்க, ஆனா அது மட்டும் பத்தாதுங்க. சீக்கிரமே நம்ம ரூம் கட்டணும்னா நல்ல கல்யாண ஆர்டர் மாசத்துக்கு ஒரு 3 கிடைச்சா போதும். கையில நல்ல காசு நிக்கும். உனக்கு தான் நிறைய ஆர்டர் வருது. அதெல்லாம் வருதுதான். ஆனா அதுலயும் பாதி அந்த சிந்தாமணி எடுத்துட்டு போயிடுறாங்களே. அந்த பொம்பளை என்ன அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்குதா? ஆமாங்க, அவங்கள மீறி நான் வளர்ந்துட கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. மீனா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. அப்படி எல்லாருமே வாழ்க்கையில நல்லது நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு வையேன், வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். கொஞ்சம் எதிரிங்க இருந்தாதான் நம்ம வேகமா வளரணும்னு நமக்கே தோணும். அந்த சிந்தாமணி ரொம்ப குறைச்ச கொடுத்துச்சுன்னா சொல்லு, நான் போய் பாத்துக்கிறேன். அவங்களெல்லாம் நானே சமாளிச்சிடுவேன். ஃப்ரீயா விடுங்க. நமக்கே 1000 வேலை இருக்கு. வித்யா கல்யாணத்துக்கு வேற டெக்கரேஷன் பண்ணணும். ஆமா மீனா, அவங்க நம்மளதான் பெருசா மதிக்கிறாங்க. நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி கொடுத்துடணும். அதெல்லாம் நல்லபடியா பண்ணிடலாம். நான் வித்யா கிட்ட போன் நம்பர் கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு கூட நீ போன்ல பேசிட்டு தானே இருக்கிற, அப்படியே நம்பர் கேக்குற? ஏங்க, கிறிஷோட அம்மா நம்பரை கேட்டிருக்கேன். அவங்க நம்பர் எதுக்கு உனக்கு? அதான் சொன்னேன்ல, உங்களை பத்தி அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. யாரோ முகம் தெரியாத பொண்ணு என்ன பத்தி என்ன நினைச்சா என்ன? அப்படி இல்லங்க, புருஷனுக்கு கெட்ட பேர் வரும்போது அதை சரி பண்ண வேண்டியது ஒரு பொண்டாட்டியோட கடமை. கிறிஷோட அம்மா உங்க மேல தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. அவங்க மனசை மாத்தி நீங்க எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். சொன்னா நீ கேட்க மாட்ட. பண்ணு, எதா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா ஹேண்டில். சரிங்க. கோயிலுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அங்க போர்டு வச்சேன்னு நிறைய ஆர்டர் வரும். உன் பிசினஸ் டெவலப் ஆயிடும். நல்ல கல்யாண ஆர்டர் மாசத்துக்கு ஒரு 3 கிடைச்சா போதும். கையில நல்ல காசு நிக்கும். உனக்கு தான் நிறைய ஆர்டர் வருது. அதெல்லாம் வருதுதான். ஆனா அதுலயும் பாதி அந்த சிந்தாமணி எடுத்துட்டு போயிடுறாங்களே. என்ன ரவுனி, ஏதோ சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணுல மனோஜ், சும்மாதான். இன்னைக்கு நம்ம டீலர் சண்முக சார நான் பார்த்தேன். அவர் வீட்ல ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனா, பிரைடல் மேக்கப், பூ டெக்கரேஷன் இதெல்லாம் கேட்டிருந்தாரு. நான் உன்னை பத்தி சொன்னேன், மேக்கப்புக்கு உன்னையே புக் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? தேங்க்ஸ் மனோஜ். அப்புறம் இந்த பூ டெக்கரேஷனுக்கு நம்ம மீனாவை சொல்லலாம்னு யோசிச்சேன். சரி உங்ககிட்ட பேசிட்டு சொல்லலான்னு. நல்ல வேளை சொல்லாம விட்டியே. அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஏன்? நீ என்னதான் அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் இந்த வீட்ல முத்துவும் மீனாவும் உனக்கு கெட்ட பேர் வாங்கி தரதான் பாக்குறாங்க. முத்துவுக்கு அதேதான் வேலை. முத்துவை தூண்டி விடுறதுதான் அந்த மீனாவோட வேலை. வேற யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? நான் யோசிச்சு சொல்றேன். சரி, நான் அவரோட போன் நம்பர் உனக்கு அனுப்புறேன். நீ அவர்கிட்ட பேசிடு. யாருமே சரியா பிராக்டிஸ் பண்ணல. அதையே தான் இன்னைக்கு மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. உட்காருங்க விஜயா, எல்லாரும். காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வீட்லயே குடிச்சிட்டு வந்துட்டேன். வாங்க. போய் காஃபி எடுத்துட்டு வா. இப்பதானே வேண்டான்னு சொன்னேன். இப்ப வேணும்னு சொல்றேன், போட்டு எடுத்துட்டு வா. குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். தண்ணி தாகமா இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள தாகம் எடுக்குதா? இல்ல, வரும்போதே தாகமா இருந்துச்சு, அதான். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் மாஸ்டர். மூச்சு சமன் செய்யற பயிற்சியை பண்ணுங்க. பார்வதி, சொல்லுங்க. இந்தாங்க. என்னது? இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு, எனக்கு ஒரு மிஸ் கால் மட்டும் கொடுங்க. குடிச்சிட்டேன் மாஸ்டர். உட்காருங்க. மூச்சு சமன் செய்யற பயிற்சி பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். சாரி மாஸ்டர், இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உட்காருங்க. எல்லாரும் மூச்சை இழுத்து விடுங்க. இந்த விஜயா காஃபி. எனக்கு வேணாம், நீயே குடி. நீ தானே வேணும்னு கேட்ட. இப்ப வேணான்னு தோணுது, நீயே குடி. வர வர நீ மாறிக்கிட்டே இருக்க. மாஸ்டர், ஒரு முக்கியமான கால், போய் பேசிட்டு வந்துடுறேன். முக்கியமான கால் அது இதுன்னு யோகா கிளாஸ்ல எல்லாம் சொல்லக்கூடாது. மெடிடேஷன் பண்ணும்போது கவனம் இதுலதான் இருக்கணும். மாஸ்டர், இந்த ஒரு தடவை மட்டும் மாஸ்டர். இப்ப போங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே மாஸ்டர்.
தேங்க்யூ. சொல்லுங்க சிவன். நீங்க எனக்கு மிஸ் கால் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இதுல என்ன இருக்கு? நீங்க மிஸ்டு கால் கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்தேன், அவ்வளவுதானே. நான் ஏன் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன்னா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்ல, ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, அதான். சரி சொல்லுங்க. என் ஒய்ஃப் இறந்து 12 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரே பையன் தான். அவனுக்கும் மேரேஜ் ஆகி மும்பைல வெல் செட்டில்டா இருக்கான். இங்க நான் தனியா தான் இருக்கேன். ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இதே மாதிரி நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? என்ன பத்தியா? உங்க விருப்பம் தான். உங்களுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லன்னா வேண்டாம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. எனக்கு ஒரே பையன் தான். அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஃபாரின்லயே செட்டில் ஆயிட்டான். மூச்சை நல்லா வாங்கி உள்ள எழுங்க. நல்லா பண்ணுங்க. பார்வதி உள்ள என்ன பண்றா? என்ன அந்த ஆளு போன் பேசிக்கிட்டு இருக்கான், இவளும் போன்ல பேசிட்டு இருக்கா. வேளை 2 பேரும் சேர்ந்துதான் போன் பேசுறாங்களோ? இத பாருங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க, வேற எதுவும் பேசாதீங்க. மாஸ்டர் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம தான் பேசிட்டு இருக்கோம்னு டவுட் வந்துருச்சு போல. அதனால நீங்க போனை கட் பண்ணிருங்க. நானும் பேசிட்டு இருக்க மாதிரி ஆக்ட் பண்றேன். அப்பதான் மாஸ்டருக்கு டவுட் வராது. சரி. ஆமாமா, அவர் ரொம்ப முக்கியமான ரைட்டர். அவர் டச் பண்ணாத டாபிக்கே இல்ல. பார்வதி போன பண்ணிட்டா. ஆனா இந்த ஆள் பேசிட்டு இருக்கான்னா அவ வேற யார் கூடயோ தான் பேசிட்டா. பார்வதி. சரி சார், நான் அப்புறமா பேசுறேன். என்ன விஜயா? மனோஜோட ஃப்ரெண்டு குருவாயூர் போயிட்டு வந்தானா, பிரசாதம் கொடுத்து அனுப்புனா. வந்த உடனே குடுக்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன். பூஜை ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்க. போய் எடுத்துக்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீங்க போய் உட்காருங்க. நீங்க பண்ணுங்க. இவ எதுக்கு இங்க வரா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஆண்டி, அது ஒரு பெரிய ஆள் வீட்டு கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டர் வந்திருக்கு. அத சொல்லதான் வந்தியா? இல்ல ஆண்டி, அவங்க என்கிட்ட பூ டெக்கரேஷனுக்கு ஆள் தெரியுமான்னு கேட்டாங்க. இத நான் மீனா கிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. அதனாலதான் சிந்தாமணி ஆண்டிக்கு இந்த ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். ஓஹோ, நீ அவங்களுக்கு ஆர்டர் வாங்கி குடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டியோ? சரி, நீ மீனா கிட்ட சொல்லாம இருந்தியா, அது வரைக்கும் நல்லது. இங்கே இரு. சிந்தாமணி, ஒரு பெரிய ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கான். அது விஷயமா உன்னை பார்த்து பேசுறதுக்காக என் மருமக ரோகிணி வந்திருக்கா. நீ போய் பார்த்து பேசிட்டு வா. சரிங்க மாஸ்டர். வாமா ரோகிணி. மாஸ்டர் ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆண்டி, கொஞ்சம் இப்படி வாங்க. இது பெரிய ஆர்டர் ஆண்டி. இந்த ஆர்டர் கிடைச்சா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். ஒரு 10 ஆர்டர்ல நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட இந்த ஒரு ஆர்டர்லயே நீங்க சம்பாதிச்சிடலாம். அவ்வளவு பெரிய இடமா இது? யாரோட ஆர்டர்? எப்ப கல்யாணம்? சொல்றேன் ஆண்டி, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொல்றத நீங்க செய்யணும். என்னம்மா கண்டிஷன்லாம் போடுற? சரி சொல்லு, என்ன பண்ணணும்? நான் சொல்றத மட்டும் நீங்க கரெக்டா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலில வர எல்லா ஆர்டர்ஸையுமே உங்களுக்கு வர மாதிரி நான் பண்றேன். நானே பெரிய பெரிய ஆர்டர்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ மாஸ்டரோட மருமக, எனக்காக தேடி வந்து சொல்ற. எனக்கு இந்த ஆர்டர் வந்தாலும் நல்லதுதான். சரி, இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? மீனாவோட அம்மா அந்த கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அதான் எனக்கு தெரியுமேம்மா. அது அவங்க குடும்ப தொழிலாச்சே. அந்த கடைய கோவில் வாசல்ல இருந்து தூக்கணும்.